ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இல்லை, ஹெல்தி ஃபுட் இல்லை. ஒரு காய்ச்சல் வந்தாலே முடி அப்படி கொட்டுது. குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் முடி கொட்டிட்டு தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே காய்ச்சினா என்ன, வாங்கினா என்ன அப்படின்னு யோசித்து வெளியே என்ன வாங்கினோம் அப்படின்னா, ஒரு 100 ml எண்ணெயே 300 400 500. ஐயையோ, நம்ம இதெல்லாம் வெளியே கொடுத்து நம்ம வாங்கவே வேண்டாம். நல்லா தரமான காய்ச்சின எண்ணெய் வந்து வீட்லேயே நம்ம தயாரிக்கலாமே. எல்லாமே வீட்டுக்கிட்ட இருக்கிற பொருள் தாங்க, எதுவுமே இல்லாததுன்னே கிடையாது. நான் இன்றைக்கி வீட்லேயே எப்படி தேங்காய் எண்ணெய் வந்து காய்ச்ச போகிறேன், மூலிகை பொருள் எல்லாமே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 12 பொருள் எடுத்திருக்கேன். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இதெல்லாமே வந்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வெற்றிலை வந்து ஒரு 4. அப்புறம் வந்து வேப்பிலை வந்து ஒரு 2 கொத்து மட்டும்தான் எடுத்திருக்கேன், நல்லா கொழுந்தாக இருக்கிறது. மருதாணி இலை, அதுவும் வந்து நல்லா கொழுந்தாக இருக்கிறது, ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை வந்து 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். கருவேப்பிலை வந்து ரொம்ப நல்லது, அதனால் கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவுக்கு. சோற்று கத்தாழை பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப் அளவுக்கு வர மாதிரி, இது க்ளீன் பண்ணிங்கன்னா, வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கப்பில் தான் வரும். அப்புறம் வந்து கற்பூரவள்ளி இலை, அது வந்து ஒரு 4 எடுத்திருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாஷ் பண்ணி, அப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் மெயினாக இருக்கிறது நான் சொல்ல மறந்துட்டேன். பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்திருக்கேன். நெல்லிக்காய் ஒரு 4 எடுத்திருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வெந்தயம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெய் வந்து 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய், நல்லா செக்கில் ஆட்டினது. இங்கே கோயம்புத்தூரில் டியூகாஸில் கிடச்சிருந்துச்சு, நல்லாவே ப்யூராக இருந்துச்சு. அது வாங்கிட்டேன் நான். 260 ருபீஸ், 260 ரூபா அது வாங்கினது நான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கருஞ்சீரகம், மெயினாக கருஞ்சீரகம் ரொம்ப நல்லது நம்ம முடிக்கு. கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கருஞ்சீரகத்தை தவிர மிச்சது எல்லாமே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நெல்லிக்காய் வந்து கொட்டையை மட்டும் நீக்கிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயத்தை வந்து அந்த தோல் எல்லாமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க தேவையே இல்லை. இதில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் தண்ணி சேர்க்கலை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டுமே அந்த தேங்காய் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அதுவும் ஊற்றி நீங்கள் வந்து அரைச்சிக்கோங்க தண்ணிக்கு பதிலாக. நான் பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேர்த்தி ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்தேன். நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஃப்ரீ டைம், அதாவது நைட் டைம் அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நீங்கள் வந்து அந்த டைமிங் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹரிபரியில் நம்மளால் இது பண்ணவே முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா அரைச்சி வச்சுட்டேன். ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட் வேணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை, கொஞ்சம் பேஸ்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். இப்போது இந்த பேஸ்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நல்ல சுத்தமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அது அடி கனமாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு கூட அவசியம் இல்லை. நம்மக்கிட்ட கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கிற பாத்திரம் மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் இங்கே வந்து 1 லிட்டர் இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன். அடுப்பு வந்து ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கேன் நான். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது அப்படியே போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து சூடாகாமையே நீங்கள் போடுறீங்க அப்படின்ட்டு நினைக்காதீங்க. எண்ணெய் சூடாகி நீங்கள் போட்டிங்கன்னா வெடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதில் ஈரப்பதம் நிறைய இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆயில் வந்து ஊற்றி, நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருக்கப்போ ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றினது உடனே இதை வந்து போட்டுருங்க. உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இப்போ வரைக்குமே சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஃபாஸ்ட் பண்ணவே கிடையாது. இந்த எண்ணெய் காய்ச்சறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா, நான் வந்து கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸுக்கு வந்து இந்த எண்ணெய் காய்ச்சிருக்கேன். சிம்மிலேயே வச்சு எண்ணெய் காய்ச்சிருக்கேன். என்னென்ன ஸ்டேஜ் அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜ்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது உள்ளே போட்டோடனே நல்லா மிக்ஸ் ஆனோடனே அது பார்த்திங்கன்னா அந்த பேஸ்ட் அப்படியே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஒரு 15 மினிட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா தகன்னு எண்ணெய் நல்லா கொதிக்குது. ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வருது. சைடில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம செம்பருத்தி வந்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த கலர் தான் இது, பயந்துக்க வேண்டாம். செம்பருத்தி அரைச்சது தான் இந்த சைடில் வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலர், அதாவது எப்படி நம்ம பார்க்கணும் பொரிஞ்சிருச்சா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம போட்ட பேஸ்ட் பார்த்திங்கன்னா இன்னும் ராவாக தான் இருக்குது, இன்னும் நமக்கு வேகலை. அதனால் பார்த்திங்கன்னா அது இன்னும் செகண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து நல்லா தகன்னு கொதிக்கும்போது கருஞ்சீரகம் ஒரு 2 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன்,
அதை எடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் எண்ணெய் காய்ச்சி முடிக்கும்போது இந்த கருஞ்சீரகம் நல்லாவே பொரிச்சு வந்திருக்கும். ஸோ கருஞ்சீரகம் போட்டதுக்கப்புறமா இன்னமும் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஃபாஸ்ட் பண்ணவே கிடையாது. சிம்மில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 35 மினிட்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணி முடித்து 35 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வந்து மோஸ்ட்லி ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா 3rd ஸ்டேஜ்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எண்ணெய் வந்து இப்படி எடுத்துகிட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சு ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும் அந்த நம்ம போட்ட பேஸ்ட்டு. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 75% நல்லாவே வெந்திருக்குன்னு அர்த்தம். நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, நம்ம போட்ட பேஸ்ட்டு வந்து நல்லா பொரிஞ்சு நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கணும். அப்போ தான் ஆயில் வந்து ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிருக்குன்ட்டு அர்த்தம். பார்த்திங்கன்னா கீழே நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா கீழே தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து அந்த அடி பிடிக்கிறது எதுவுமே இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கும், லைட் க்ரீன் கலரில் இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ், இது வந்து 4th ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ். இது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து அந்த ஆயில் நம்ம எடுத்து பார்த்தோம் இல்லைங்களா, சேம் அதே தான். அந்த ஆயில் எடுத்து நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிற எண்ணெயை மட்டும் ஊற்றிட்டு கீழே இருக்கிற அந்த பேஸ்ட்டை நம்ம பார்த்தோன்னா வாவ், சூப்பர் ப்ரௌன் கலரில் இருக்கும். தொட்டு பார்த்துறாதீங்க, செம்ம கொதியில் இருக்குது, நல்ல ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போது எண்ணெய் வந்து நமக்கு ப்ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே ஆயில் ஸ்மெல்லாக தான் இருக்கும். இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் ஒரு நல்ல மஸ்லின் கிளாத் வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சக்கை நமக்கு தேவை கிடையாது, ஆயில் மட்டும் இருந்தால் போதும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு பாட்டிலில் வந்து போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து அதே டியூகாஸ் பாட்டிலில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆயில் கலர் பாருங்களேன், அப்படியே டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. இதில் நிறைய பேர் அவ்ரி இலை பவுடரெல்லாம் சேர்த்துவாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது, குழந்தைங்க அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்மளோட ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம்.